இடியாப்பம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துடலாமா? நான் இதுக்கு பேர் இடியாப்ப உப்புமான்னு வச்சுருக்கேன். உப்புமா தான், ஆனால் ஒரு ட்விஸ்டோட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எப்படின்னு பார்த்துடலாமா? உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே மறக்காமல் வெங்காயம் தக்காளியவும் நறுக்கி எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கூடவே கருப்பு இல்லாட்டி வெள்ளை எள்ளு சேர்த்து விட்டுருங்க. இதை சேர்த்துனதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக வறுக்க ஆரம்பிச்சாக்கா எள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்ச மாதிரி வரும். கொத்தமல்லியும் வேர்க்கடலையும் நல்லா வாசமாக வறுபட்டு வரும். அதை தனியாக எடுத்து வச்சு ஆறுனது பொடி பண்ணி எடுத்து வச்சு இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. எண்ணெய் எல்லாம் மிதந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சதை ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாம். நான் வந்து வெங்காயம், கேரட்டு, குடமிளகாய், தக்காளி பழம், பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 கையளவுக்கு தண்ணியை தெளிச்சு விட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணாக்கா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் எண்ணெய் இருந்தால் ஓகே, அப்படி எண்ணெய் இல்லாட்டி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திட்டு கூடவே ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றி அதை அப்படியே நல்லா கலந்து விட்டு இந்த காய்கறி கலவையோட அப்படியே நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இடியாப்பத்தை இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக உதிர்த்து விட முடியுமோ அந்த அளவுக்கு உதிர்த்தா போதும். எனக்கு இது நல்லா வதக்கிறப்பவே உப்புமா மாதிரி வதங்கி வரும். முட்டையெல்லாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வந்திருக்கும். அந்த சமயத்தில் நம்ம உதிர்த்து எடுத்துருக்கிற இடியாப்பத்தை சேர்த்திட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, நம்ம வறுத்து பொடி பண்ணி இருக்கிற பொடியவும் சேர்த்திடலாம். இதே ரெசிபியவே அப்படியே நீங்கள் இடியாப்பத்துக்கு பதிலாக பன்னீர் சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். அப்போ இந்த பொடி யூஸ் பண்ணால் இன்னும் டக்கராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பொடி சேர்க்கலாம் போல தோணுச்சு. அதனால் அதை மீதி இருக்கிறதையும் சேர்த்து விட்டுட்டு கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை, ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். கொத்தமல்லி வேர்க்கடலை பொடி சேர்த்து செஞ்சதுனால நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த இடியாப்ப உப்புமா நம்மளோட டேஸ்ட் பட்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நல்லா சுட சுட செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும்.